தேவிக்கு தேவி குழந்தைகளெல்லாம் மடியில் வச்சுக்கிண்டு உச்சி முகந்து பார்த்து பால் கொடுத்தாளாம். பீத்வாமிருதம் பயஸ்தஸ்யாக பீதசேஷம் கதாபதா. பகவான் சாப்பிட்ட மிச்சம்னா அந்த பாலை சாப்பிட்டாள் அந்த 6 குழந்தைகளும். உடனே தே நமஸ்கிருத்திய கோவிந்தம் பிதரம் பலம். அந்த கிருஷ்ணனையும் அம்மாவையும் அப்பாவையும் பலராமனையும் நமஸ்காரம் பண்ணிட்டு 6 பேரும் வைகுண்டத்துக்கு மோட்சத்துக்கு போயிட்டாளாம். மகாத்மாவான சூதபவனுக்கு இந்த கதையை சொல்கிற பொழுது பகவானுடைய அனுகிரகம் விசித்திரமாக இருக்குது. இந்த கதையை கேட்டபோது ஆச்சரியப்படுவீர்கள். இந்த மாதிரி எவ்வளோ கதைகள் இருக்குது. ஈதம் அனுசுனோதி சாவயேத்வா முராரேகே சரிதம் அமிர்தகீர்த்தேகே வர்ணிதம் யாசபுத்திரை ஜெகதக பிதரம் தத்பத் பக்தகர்ம சத்கர்ணபூரம் பகவதி கிருத்தா யாதி தட்சேமதாம. பகவானுடைய கதையில் எல்லையில்லாத இருக்குது மகிமை. அந்த சரித்திரத்தை மனசை வச்சு கிருதச்சித்தா மனசை வச்சு கேட்டால் க்ஷேமதாமா க்ஷேமம் இருக்கக்கூடிய பகவானுடைய திருவடி கிடைக்கும்னு. நீள பொழுத்த சுபத்தை கல்யாணம் பண்ணுறார் எங்கள் தாத்தான்னு கழுப்பட்டிருக்கேன். அதை சொல்லலின்னு அது சுருக்கமாக சொல்கிறேன். சுபத்திரையை துரியோதனனுக்கு கொடுக்குறதுன்னு பேசின்னு இருந்தால் ஸ்ரீகரா. அது காலம் வந்தோடனே அர்ஜுனன் தனக்குன்னு நினைச்சது போது கிருஷ்ணனை ஸ்மரிக்கிறான். நிவாச விரக்ஷாதூனாம். அந்த பரமாத்மாவை நினைச்ச உடனே பக்தார்த்திய பஞ்சன சாது உடனே பரமாத்மாவுக்கு தேரில் வந்து குதிச்சார். சன்னியாச வேஷம் போட்டுக்கோன்னா என்ன கல்யாணத்துக்கு ஆசைப்படுறேன் சன்னியாச வேஷம் போட்டுக்கோ. அந்த சன்னியாசம் இல்லைடா பரமஹம்சான்னு ஏதோ முண்டன மணின்னு காட்டாயங்கிட்டுன்னு அப்படி இருக்கும் பூனெல்லாம் அறுத்து விட்டு இருக்கக்கூடிய அந்த சன்னியாசம் இல்லை. திதண்டி சன்னியாசம் 3 தண்டம் உண்டு. அந்த சிகையெல்லாம் உண்டு. அப்புறம் உபவீதம் உண்டு. அவளுக்கு சன்னியாசம் அந்த சன்னியாசம் போட்டுக்கணும். பகவான் சொன்னால் அது மாதிரி நடக்கும். மகாத்மா தொத்வாச்சா தாம் அகிருத குஹனா மஸ்கரி சக்கரு. பரமாத்மாவுடைய பிரேரனால் அர்ஜுன் சன்னியாசம் போட்டுண்டான். அவனை சொல்கிறது பாபங்கள் காமிக்கு. நாமெல்லாம் சன்னியாசிகள் சில பேர் விஷமாக இருந்தாக்க அவளை அர்ஜுன சன்னியாசி ராவண சன்னியாசி. ராவணன் சன்னியாசின்னு சொல்கிறது நியாயம். ஏன்னா கபட சன்னியாசி சொல்கிறது. மகாத்மாவன் அர்ஜுனனுக்கு அவனுடைய இஷ்டத்தால் அவன் அந்த வேஷம் போட்டுக்கல. அவன் ஏமாத்துறதுக்காக பண்ணல. பகவான் சொன்னத்தை பண்ணான். அதுபொழுது அர்ஜுன சன்னியாசின்னு சொல்கிறது இருக்க பேச்சில் அது தப்பு. அதனால் தொத்வாக ஜாத்தாம் அகிருத உன்னுடைய வாக்கினால அர்ஜுன சன்னியாசம் மோஷம் மட்டும் ரவிதமலையிலேருந்து பலராமன் அழைத்து தன்னுடைய துவாரகையில் இருக்க முடியாது. அவர் மழை காலத்துக்கு கஷ்டப்படுவான்னு தன்னை வீட்டுக்கு அழைத்து உத்தியானவனத்தில் அவர் இருக்க முடியாது பண்ணார். அப்பொழுதும் சுபத்தையே கைங்கரி முன்னியாக மகாத்மா பலராமன் சொன்னார். ஸ்ரீகிருஷ்ணன் பலராமனை ஆற்றல் இல்லாமல் வெளியூர் போக முடியாது பண்ணி மனபோஜனத்தை ஏற்பாடு பண்ணிக்கணும். ராத்திரி 12 மணிக்கு பரமாத்மாவுக்கு நேரத்துக்கு ததை விளக்கம் சுதினம் தெய்வான்னு அவன் நினைக்கிறது காலம் தானே புண்ணிய காலம். அதனால் ராத்திரி 12 மணிக்கு வச்சுருந்தான் கல்யாணத்தை. 12 மணிக்கு கழித்து கொண்டு சுபதேவி நீ ஊரை பார்க்க போகணும்னு சொல்லிவிட்டு பகவான் பலராமன் பக்கத்தில் பக்கத்தில் போட்டிருந்தா அது போட்டுங்க. அண்ணா கோட்டை விட்டு தூங்குறான். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் நகர ரட்சகாள் ஓடி வந்தால் ரொம்ப கஷ்டம். நம்முடைய சுபத்தையே அடிச்சுன்னு போகிறான் அர்ஜுனன்னா. ஆஹா யார் சன்னியாசின்னா அப்படின்னு கடுங்கோவம் வந்தது. பரமாத்மா சக்கரத்தை அனுப்பிச்சா போகிறது அழிச்சான். ஏன் அனுப்பினார் பலராமன் யோஜனை இல்லாமல். கிருஷ்ணன் ஒன்று யோசிச்சல
அந்த அப்படின்னு சொன்னோன்னே சுபத்திரனுடைய கதி என்ன ஆகும் அப்படி எல்லாருக்கும் கிடைக்கும். அப்படியே பிரேமையெல்லாம் நம்ம பந்துக்கள்கிட்ட இருந்தது. சகோதரனுடைய கட்டத்துக்காக தன்னுடைய கோபத்தை இருந்திருந்தையாக பண்ணிவிட்டார் மகாத்மாவை வரலாம். உடனே நீங்கள் இதுக்கு தான் நேரில் அதுக்கு போய் கிழப்பு விஷயத்துக்கு போய் சாப்பிட்டு வாங்குவோன்னு சரி பால்பாயம் சாப்பிட்றதுக்கு அவர் போயிட்டார். மகானான பகவான் பக்தி இருந்தால் போரும், பக்திக்கு கட்டுப்பட்டவன் காமிக்க. பணம் இருந்தால் அது பக்தி போராது. பணம் இருக்கவன் பக்தி இருக்கப்படாதுன்னு நினைக்கிறாளே லோகத்தில் தற்காலத்தில். அது ரெண்டும் தப்பு. சுதேவர்னு பிராமணன் கிருஷ்ணிக பக்தியா பூர்ணாட்சா. கிருஷ்ணன்ற பக்தியினால் அவருக்கு கிடைக்க வேண்டிய வஸ்து இந்த லோகத்தில் எதுவும் இல்லை, எல்லாமே கிடைக்கப்பட்டார் அவர் மகாத்மா. ஆனால் சௌரியனமா அடி எப்படி இருக்குது, அவர் வீடு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பாளியா. அன்னைக்கு என்ன கிடைக்கிறதோ அதை கொண்டு ஜீவிக்கிறார். அது பக்தியினால் எல்லா நேரமும் பெற்றவர். கிருஷ்ணிக பக்தியா பூர்ணாட்சா. அந்த ஊர் ராஜா பகுலாஸ்வரன், அவரும் கிருஷ்ண பக்தி. பணக்காரன்னா அவனுக்கு பக்தி இருக்கப்படாதுன்னு நினைப்பு இருக்குது சில பேருக்கு. இந்த கம்யூனிஸ்ட் என்று இந்த கஷ்டமான எண்ணங்கள்லாம் அவ்வளோவா சில பேர் அவளுக்கெல்லாம் பக்தி இல்லை, அவன் வேஷம் போடுறான் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஏழைகள் பண்ணக்கூடிய காரியத்தை சில பேர் சொல்கிறான். இந்த மாதிரி ஏழைகள் இதை ஒரு பழம் வைத்து பண்ணுறான், அதுக்கு பரமாத்மா பத்திரம் புஷ்பம் பரம் தோயம்னு ஏக்கவச்சனத்தில் சொல்லிருக்கா. இவன் ஒரு பழம் வந்து பண்ணுறான், என்ன அவனுக்கு அனுகூலம் கொஞ்சம் தான் கிடைக்கும் அப்படின்னு சாதாரண ஜனங்கள் சொல்கிறோம். அந்த ரெண்டு தப்புங்கிறத காமிக்கிறது இந்த சரித்திரம். ரெண்டு பேருக்குடைய இடத்துக்கு போய் பகவான் அனுகிரகம் பண்ணணும்னு நினச்சி தேரில் ஏறி ரிஷிகளோடு போகிறான். நானும் போனேங்கிற சுகாச்சாரியா. அகம் பிரகஸ்பதி கண்மக மைத்ரேயஸ்தவனாரியா. எல்லாரும் மகான்கள்லாம் படிச்சுட பகவான் மிசாநகரம் வர. மிசாநகரத்தில் சுதேவரும் பகுலாசுரனும் இதை கொண்டு அழைக்கிறார். ரெண்டு பேரும் தன்னுடைய அனுகிரகத்துக்காகத்தான் பரமாத்மா வந்திருக்காள் அப்படின்னு. சில பேர் அவாத்தில் நடத்துகிறாள் பாகவதம் அப்படின்னுப்பான். அவாத்தில் நடத்துகிறோமே, நமக்காக பகவான் பாகவதம் அவாத்தில் நடத்துகிறாள். பகவானுடைய கருணையினால பாகவதம் கேட்கிறோங்கிற எண்ணத்தோடு கேட்டால் க்ஷேமம். அப்படி மாட்டாள். அவாத்தில் நடத்துகிறா, அவாத்தில் எதை கொடுத்தா அப்படின்னு அந்த விஷயம் வச்சுருந்து இந்த கதைக்கு பற்றி கேட்க மாட்டான், கதைக்கும் வரமாட்டான். அப்படி சானுகிரகாய சம்பிராப்தம் மன்பானூத்தம். தனக்கு அனுகிரகம் பண்ண வந்திருக்கான் பகவான், தனக்கு அனுகிரகம் பண்ண வந்திருக்கான்னு நினச்சி சுதேவரும் பகுலாசுரனும் ரெண்டு பேரும் ஏக காலத்தில் ஒரே சமயத்தில் தன்னை வீட்டுக்கு அழைக்கிறார். பகவான் ரெண்டு ரூபம் எடுக்கக்கூடிய சக்தி இருக்கிறதுனால அவ்வளவு மகர்ஷிகளாகவும் இன்னொரு கிருஷ்ணாவும் ஆகி ரெண்டு கிரகத்துக்கும் ஒரே சமயத்தில் போகிறார். நான் சொல்லுவேன் பழைய நாளில், இப்போ முடியாது, உங்களையும் வரக்கூடிய சதம் இல்லை. இந்த மூச்சு இருக்கிற வந்தும் ஏழை பணக்காரங்க வித்தியாசம் இல்லாமல் யாராரு கூட்டாலும் ஒன்று முடிஞ்சு வரேன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு இடத்துல இருக்கும்போது ரெண்டு ரூபம் எடுத்துக்கிற சக்தி இல்லை. அதனால் இந்த ரூபத்தினோட ஒரு ஆம்பத்தில் உள்ள இத்தாந்தேதி பூர்த்தின்னா மறுநாளைக்கு உங்கள் ஆற்றுலேருந்து ராமாயணம் பாகவதம் அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு. அந்த மாதிரி தான் நீ போன வருஷம் அந்த சப்தாகங்கள் போது 8 சப்தாகம் இருக்கிற போது அவளுடைய உத்தியோகமோ அவள் வீட்டு வசதியோ எதுவும் ஒன்றும் தேவை. எதுக்கு நமக்கு பாகவதம் கேட்கணும் எண்ணத்தோடு நமஸ்காரம் பண்ணிருக்கார் போய் சொல்லணும். அது மாதிரி தான் ஒருத்தர் 10 வருஷமாக வேலை இல்லாமல் இருக்கார். அவர் பத்திரிக்கு உடம்பு அசௌரியம். அவர் திருவிடமூடூரில் வந்து என் ஆற்றுல பாகவதம் பண்ணணும். யார் ஒத்துப்பான்னு வச்சுக்கோங்க. ஒத்துனது அவருக்கு பண்ணது. இவன் என்னன்பான், அவர் உத்தியோகம் இல்லை, அவர் எங்கேயும் சாப்பிட்றார், ஹோட்டலில் கஷ்டப்படுறார், என்னம்மா அவனை திறந்து நினச்சிப்பார் ஆகான்னு. ஆனால் அவர் க்ஷேமமாக சௌரியமாக இருக்கிற பொழுது ஒருத்தனை மருமானுக்கு உகாரம் பண்ணிருக்கார்.
அந்த மருமான் வீடு, அந்த வீட்டில் சப்தாகத்தை ஏற்பாடு பண்ணாங்க. அந்த சப்தாகத்தை ரொம்ப உயர்ந்த முறையில் நடத்தி கொடுத்தார். அந்த மாதிரி நினைக்கும் போது காரணம் இல்லாதவர், நான் சாப்பிட்றவர் ஹோட்டல் சாப்பிட்ற, வீட்டில் சாப்பிடல, அப்பேற்பட்டவர் கூப்பிடுறபொழுது சரி வரேன்னு சொல்ல அந்த அவர் எப்படி யாரோ சொன்னாலாம், இந்த கர்மா இது பக்தா சப்தாகங்கள்லாம் அது ஏதோ அது நேர கர்மா தான் முக்கியம். கர்மாவை போற்றி கர்மா பரிகாரம் பண்ணோம். நான் சொன்னேன், அவன் மனுஷன் பந்துக்கள்லாம் அவனை பண்ண சொல்லுங்களேன் என்று அவரை அவர் உயிரை இப்போ மாட்டார். அவரை பார்த்து கர்மா பண்ணுங்களேன், அதுவும் பகவான் சொல்லியிருக்காங்க. நான் கர்மா பண்ணுவேன், எதுக்காக மாட்டேங்கிறத ஒன்று சொல்கிறேன். அதாவது நீங்கள் ஃப்ராடுன்னு சொன்னாலும் அந்த மனுஷன் உங்களை ஃப்ராடுன்னு சொல்லி நான் ஒப்புத்துக்கண்டு அந்த கர்மா பண்ணி எனக்கு கஷ்டம் விலகிறதுன்னா விலக வேண்டாம்னு சொன்னார். பானக்கால் பார்க்கில் 2 பேரும் இறங்கும்போது இந்த மாதிரி பதில் சொன்னதை கட்டு சப்தாகத்தை இவ்வளோ தூரம் நம்பியிருக்காரே, அவர் தான் மனுஷன். ஆனால் சாதாரண ஜனங்கள் அவரை மதிக்க மாட்டார். அவர் உத்தியோகம் பண்ணல, பணம் காசு இல்லை, கையில் காசு இல்லை, மதிக்க மாட்டார். எப்படி நம்பிக்கை வச்சிருக்கார்? சப்தாகம் நீங்கள் பண்ணியிருக்க போது உங்களை ஃப்ராடுன்னு சொல்கிறக்கூடிய எண்ணம் வந்துடும். அப்படி ஊற்றினாத்தான் ஃப்ராடுன்னு ஊற்றினாத்தான் அந்த கர்மாவை நான் செய்யணும். நான் உங்களை சத்தியம்னு நினச்சிருக்கிறதுனால அவள் வார்த்தையை நான் கேட்க மாட்டேன். அப்படி அந்த அவர் கொஞ்ச நாட்கள்லாம் உட்கார மாட்டார். அவருடைய குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் காத்துக்கலாம் சொல்வாங்க. அதாவது விடயத்தை கடைப்பிடிக்கிறதுன்னா பென்சிலை கடைப்பிடிக்கிறதுனா எவ்வளோ கஷ்டம் கொடுத்து காரணம். நாம் சாப்பிட்றதையும் அந்த டயத்தில் லீவ் போட்டு நம்ம பஜனை பண்ணுறபோது அவர் கூட்டுவது சரின்னு சொல்லி வந்தேன்னு சொன்னாக்க இதை யாராவது ஒத்துப்பாரா? ஒப்புத்துக்கணுவா? கூட இருக்கிறவா ஒப்புத்துக்கணுவா? நீ இதெல்லாம் ஒத்துக்கணும். அது இந்த ராமனுடைய பெருமையை சொல்லி லக்ஷ்மண சுவாமி ராமன் காட்டுக்கு போகிறபோது சரின்னு போகிறார். லக்ஷ்மணன் என்ன பண்ணால் கோச்சிக்கூடாதான்னார். தம் குணஸ்தமதாம் பிராப்தா, ராமனுடைய குணங்கள் எப்படியோ அப்படியே இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த பட்டாபிஷேகத்தை நினைப்போதும் தன்னுடைய மனசை சமாளித்து கொண்டு ராமனோடு கூட போனான் லக்ஷ்மண சுவாமி. அந்த மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி சமாதானம், நீங்கள் மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், நான் இந்த பாகவத படித்ததுனால இப்படி இருந்தால் தான் க்ஷேமம் வரும். பகவானுடைய அனுகிரகம் ஏற்படணும்னா ஏழை பணக்காரங்க வித்தியாசம் இல்லாதவனுக்கு தான் பகவத அனுகிரகம் ஏற்படும். இந்த இதோ 5ஆவது வசதியில் சொல்லிட்டு இருக்கார், இந்த காலத்துக்கு ஒத்துக்காது, ப்ராக்டிக்கலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் சில பேர். அதெல்லாம் பகவத அனுகிரகத்துக்கு வரும்போது 5ஆம் வசதி 6ஆம் வசதின்னு சொன்னான்னா அவர்களுடைய சங்கமனாக விடுமே தவிர பரமாத்மாவனுடைய பஜனம் தொடர்ந்து இருக்கும். மகாத்மாவான முகலாஸ்வர் சோதமுபி அசத்தாந்துரான், காதில் கேட்கறது கூட மகான்களுடைய பேரை கேட்கறது கூட கஷ்டமாக யாருக்கு அப்படி சில கேட்பார். சோதமுபி அசான், மகான்களுடைய பேரை கேட்கறதுக்கே அவனுக்கு முடியாது. அப்படி ஒருத்தருக்காராமான் என்ன இவன் காதில் விழுந்தால் தான் அவர் மகானா அது புரியும். மகாத்மாவான ஜானகர் அவரை பரமாத்மாவை வெற்று பூஜித்து உத்தமமான தன்னுடைய வசைக்கத்துக்கப்படி பூரி வகித்தோபச்சார அபாரமான வைபவத்தினால அவரை தங்க பாத்திரத்தில் தீர்த்தம் கொண்டு வந்து பாதபட்சம் பண்ணுறார். அதுக்கு மேல் நடுதோபியமான ஆகாரத்தை கொடுக்குறார். பகவானுடைய திருவடியை வருடிக்கொண்டு பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறார். மகாத்மா சுதேவர் ஏழை அவர் என்ன பண்ணுறார், தனக்கு கிடைச்ச தெரிவித்து கொண்டு பகவான் ஆராதிக்கிறார். அந்த பூஜை பண்ணி பாதபிரட்சானம் பண்ணும்போது அந்த தீர்த்தத்தை அவிழிகம் உண்டார். ஸ்நாபஜாவாசா, அதோடு கூட அவர் அன்னைக்கு கிடைச்சதான ராமேஸ்வர ஜலம் ஒரு ஸ்பூம்பழம்
இதை கொடுக்குறார். அதை பகவான் அமைதி காட்டுறார். அவரை பகவான் வந்திருக்க பொழுது அவர் கோரப்பாயில் அவரை படுக்க வச்சு தருணத்தை விழுறார். அவனும் ஸ்தோத்திரம் பண்ணுறார் பகவான். மகாத்மா பகவான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன்னு நமஸ்துभ्यं भगवते कृष्णाय कुण्ठमेधसे नारायणाय இழையே சாந்தம் தவீஷே. சர்வேஸ்வரான நீதான் அந்த நரரூபியாகவும் நாரரூபியாக இருந்து பக்திகாசிரமத்தை தபஸ் பண்ணுற பரவன்தான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணுறார். சுதேவர் நிர்மாணம் சண்பதாம் கததாம் சஸ்வத் அர்ச்சதாம் துவாபிவந்ததாம் ரணாம் சம்பதாவந்தா ஸ்ரீபாசிமலாத்மனாம். மகான்களுடைய போக்கு என்னும் பகவான் கதையை சொல்கிறவா இருந்தால் கேட்பா, கேட்கிறவா இருந்தால் சொல்லுவா. ரெண்டும் வாய்ப்பெல்லாம் தானே பிடிச்சிருப்பா. அப்படி கேட்டுக்கொண்டும் பேசிக்கொண்டும் நினச்சி கொண்டும் பாராயணம் கொண்டும் விடாமல் இருந்தால் உன்னுடைய தத்துவம் ஹிருதயத்தில் விளங்கும் அப்படின்னு அவர் சொல்கிற பொழுதும் அந்த சுதேவர்கள் பிராமணனுடைய வீட்டுக்கு வந்தபொழுதும் சுதேவரை பார்த்து சொல்கிறார். லோகத்தை சொல்வா நஷ்யம் மயா தீர்த்தானி ந தேவாமுச்சிராமயாக தே புனந்தி உருக்காரேனா தர்சனாதேவ சாதுவா. நீர்நலங்களோ சில ரூபத்தில் இருக்கிற தெய்வங்களோ ஒரு காலை வரிப்பு உட்பட்டு ஜனங்களை புனிதமாக்குறதுன்னு சொல்லுவா. ஆனால் அந்த கால வரையறுப்புக்கு உட்பட்டு புனிதமாக்குறது அதுவும் எதனால் தேவாகா க்ஷேத்ராணி தீர்த்தானி தர்சனஸ்பர்சனாட்சனை சனி பனந்தி காலேனா ததபி அர்ஹத்தமேக்ஷயா. அந்த சக்தி அந்த நீளங்களுக்கும் சிலாரூபத்தில் இருக்கிற தெய்வத்துக்கும் வந்தது மகான்களுடைய பார்வை அந்த க்ஷேத்திரத்தையும் அந்த தீர்த்தத்தையும் மட்டும்தான். இல்லை பரமாத்மா இப்படி பக்திமான் பகவானுக்கு தன்னுடைய பக்தர்கள்ட்ட சரியான அந்த அன்பனால் பகவாஸ்வருக்கும் சுதேவருக்கும் சன்மார்க்கத்தை உபதேசம் பண்ணிட்டு துவாரிக்கு வந்து. சன்மார்க்கம்னா என்ன? சதாம் சுதப்பிரமாணபூதானாம் மார்க்கம் தாத்பரியம். வேத தாத்பரியம் என்ன? பகவானுடைய ஸ்வரூபத்தை. அந்த பகவான் ஸ்வரூபத்தை உள்ளங்கையில் இருக்கிறவனை அனுபவிக்க முடியாது பண்ணிவிட்டு பகவான் வந்தார். அதாவது இந்த மகானான பட்டத்திரி 2 ஸ்லோக் சுததேவ இது ஸ்ருதம் துஜேந்திரம் பகுளாஸ்வம் நிரபதிஞ்ச பக்திபூர்ணம் யுகபத்வம் அனுகிரகீது காமः மித்யாம் பிராபிச்ச தாவசை சமேதः கச்சந்தி மூர்த்தி உபயோः யுகவன்னிகேதம் ஏகேன பூரி விபவைः மிகிதோபசாரः அந்நேன தத்தின பிரதிச்ச ச ஃபலோ ஜனாத்யைः துவம் துல்லியம் பிரதேச யதாசுத முக்திமாபியாம். 2 பேர் இருக்கிறதுக்கும் ஒரே சமயத்தில் போய் 2 பேரும் அவருக்கு கிடைச்சதை கொண்டு பஜனை பண்ணக்கூடிய நிலைமையில் 2 பேருக்கும் சமமான அனுகிரகம் பண்ணின்னு பட்டதி இதை எடுத்து சொல்லியிருக்கார். இது பாகவத்தில் முக்கியமான ஒரு அத்தியாயம். ஆனால் இதை சொல்கிறதோ கேட்குறதோ கிடையாது. இதை இருந்தால் இப்போ ஆளுடைய வித்தியாசம் உண்டா? கதை கேட்கிறவான்னு நினச்சா அவள் நல்லவா, கதை கேட்கணும் அதுதான் சொல்லணும். அதைப்படி அவளுடைய வசதியை பற்றி நோக்கமும் இருந்தால் அது பாகவத்துக்கு அழகாக இருக்கும். சன்மார்க்கம்னா என்ன? வேதங்களுடைய தாத்பரியம் சொன்னார். அந்த வேதங்கள் எப்படி பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறது அப்படின்னு நாரத மகர்கிட்ட சனந்தனர் ஒரு சமயம் சொல்கிறார். அந்த சனகாதிகள் 4 பேரும் சமமான அந்தஸ்து, அதாவது படிப்பு, ஆச்சாரம், குணம் எல்லாம் அப்படி இருந்தும் பகவானை பற்றி பேசினா 3 உத்தரவு சொல்லி பாக்கி 3 பேரும் கேட்பார். இப்படி டேர்ன் போட்டுக்கிண்டு துல்யஸ்வத தபஸ்வீலாக துல்யஸ்வீயாரி மத்தியமாக அபிச்சக்ரு பிரவச்சனம்
ஏகம் சுஷ்ரூஷவா அபரே. ஒருத்தர் கேட்க 3 பேர் சொல்லுவா, ஒருத்தர் சொல்ல 3 பேர் கேட்பா. இப்படி 4 பேரும் மாற்றி மாற்றி பகவத் பஜனை பண்ணும். அந்த சனந்தன சொன்னத்தை நாரதருக்கு மகாத்மாவான நரநாராயண ஸ்ரீ பத்ரிகாசிரமத்தில் உபதேசம் பண்ணுறார். வேதங்கள்லாம் எப்படி வடிகாலத்தில் ராஜாவை அந்த ஸ்துதிபாடல்கள் எழுப்புகிறாளோ அது மாதிரி வேதம் எழுப்புறது பகவானை. அதை அழகாக சொல்லியிருக்கார் பட்டதி. பந்தி பிரிவா, பந்தின்னா ஸ்துதிபாடுகள் அவள் மாதிரி ஒன்று. ஜெய ஜெய் ஜக்கியதாம் இந்த வார்த்தையை நமது ஆச்சாரியார் உபதேசமாக சொன்னார். அந்த ஒருக்கிய சப்தாகம் நடக்கிற பொழுது இப்போ என்ன சொன்னார்கள் அப்படின்னு அதை கேட்டு திரும்ப திரும்ப 3 தரம் சொன்னார். அதனால் அதுதான் இந்த ஸ்ருதிகீதை கேட்டேன்னுங்கிறதுக்கு ஜெய ஜெய ஜெகி அஜாம் அப்படிங்கிற இந்த வார்த்தைகளை சொல்லிருக்கு. ஹே பரமாத்மன்னு நீ தேவி பவா, நீ வெற்றி காண எதிரையும் வெற்றி கண்டு பிரகாசிக்கணும். உன்னுடைய கருணையினால் இந்த மாயை பலவிதமாக ஜனங்கள் கட்டப்படுறதுக்கு கட்டத்துக்கு ஆளாக்குற இந்த மாயை நாசம் பண்ணும். ஜெய ஜெய ஜெய் அஜாம் அப்படின்னு அந்த வார்த்தையை பரமாச்சாரியார் உபதேசம் பண்ணால் அந்த உபதேசத்தை தினம் உடைய காலம் நினச்சிக்கிறோம். ஜெய ஜெய ஜெகி அஜாம். ஜெகின்னா வதம் ஒன்றும் கண் டு கில்லுங்க, அது இம்பரேட்டிவ் சிங்குலரில் இருக்கணும். அஜாம்னா மாயன். இந்த ஸ்ருதிகீதையிலையும் இந்த பாகவதம் எப்படியோ அதே மாதிரி தான் அபிப்பிராயத்தை சொல்லியிருக்கு. இதை அமக்கப்படுத்துவா. இந்த ஸ்ருதிகீதைங்கிறது முக்கியம், வேதாந்த பிரக்கியை சொல்லுறது. வேதாந்தம் முடித்தவாள்லாம் இதை கட்டமாக எடுத்து ஜனங்களுக்கு ரொம்ப சொல்லுவாள். மகாத்மாவான ஸ்ரீதர சுவாமிகள் அந்த ஸ்ருதிகீதைக்கு வியாக்கியானம் பண்ணும்போது அந்த ஸ்ருதிகீதை பாகவத அபிப்பிராயத்துப்படி தான் பண்ணியிருக்குன்னு சில ஸ்லோகத்தில் இருக்கான். இது தவ சூரையா தவ ததிபதே. ஹே பரமாத்மன், உலகத்துக்கு கட்டப்படக்கூடிய ஜனங்களுக்கு கட்டம் நீ தீர்வதற்காக உன்னுடைய சரித்திரத்தை விஸ்தாரம் பண்ணியிருக்க. அதை புரிந்து கொண்டு ஜனங்கள் அந்த சகல கட்டத்தையும் போகக்கூடிய திவ்ய சரித்திரத்தை சொல்லிக்கொண்டு தங்களுடைய தாபத்தை தீர்த்து கொள்கிறார்கள். மேலும் இந்த உலகத்தில் புவி புருபுண்ணிய தீர்த்ததனானி ரிஷஜோ விமதாக தவுத பவத்பதாம்புஜஹதः அகபிதங்கிதனாக दधति सगन्मनस्त्वयि ये आत्मनि नित्यदुःखे दधति सकृत् मनः त्वयि ये आत्मनि नित्यदुःखे न पुनः उपासते पुरुषारकरावस्तान्. இந்த பூமண்டலத்தில் மகனீர்கள் பகவான ஹிருதயத்தில் வச்சிருக்கிறவாளுடைய சரணத்தை பஜனம் அந்த தீர்த்தத்தை பிரார்த்தனம் பண்ணால் தோற்றிச்சிருந்தா எண்ணங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசையெல்லாம் போடும். எல்லா விதமான அகங்காரம் முதலிய தோஷங்கள்லாம் விலகும். பகவானுடைய சரணத்தையே பெருசாக நினைத்துக்கொண்டு பகவானுடைய சரணத்தை வைத்துக்கொண்டு பணம் இருக்குன்னு நினச்சி தவறான எண்ணத்தோடு இருக்கக்கூடிய அந்த துட்ட பிரபுக்களுடைய வீட்டுக்கு வாசலுக்கு போக மாட்டான். அசனம் பண்ணுவார் மனை சென்றுன்னு சொல்கிறார் மகாத்மா. அந்த மாதிரி அதுக்காக சாப்பாட்டுக்காக பணத்துக்கு ஆடைய மாட்டான். முக்கியமாக இந்த ஸ்ருதிகீதை 28 ஸ்லோகம். 28 ஸ்லோகத்தினால பகவானை கொண்டாடக்கூடிய வைபவத்தை நிரூபித்தார். சகுனியின் உள்ள விருக்காசுரன் பேர். அவன் நாரத மகனை பார்த்து 3 மூர்த்திகளில் எந்த தெய்வம் சீக்கிரமாக அனுக்கணும். அவர் பவந்தம் அபந்தும் அசாதுடும். பரமாத்மாவை பஜனை பண்ணணும்னு சொல்ல, ஏன் துட்டாளுக்கெல்லாம் அவர் அனுகூலமாக இருக்க மாட்டார் அப்படிங்கிறதுக்காக இருக்கா. ஏன்னா சீக்கிரமாக ஆசுதோஷின் மாரி பரமேஸ்வரனுக்கு சீக்கிரம் அனுகூலம்
அவரை பிடிச்சிக்கோன்னு அந்த அசத்து பஜனம் தன்னுடைய அவயவங்களை சேதித்து ஒவ்வொன்றும் ஹோமம் பண்ணுறான். தன்னுடைய தலையை சேதிக்கிறதுன்னு 7வது நாள் அவன் தீர்மானம் பண்ணும்போது பகவான் கையை பிடிச்சார். உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். அவன் நான் யார் தலையில் கை வைக்கிறனோ அவன் காலமாகணும்னா ஆஹான்னார். உம்மா தலையை காட்டும்னா ஓட ஆரம்பித்தார். இங்கும் இங்கும் ஓடுற பொழுது பரமேஸ்வரன் அந்த பரமாத்மானுடைய தேசமான வைகுண்டத்தில் வந்து சேரணும்னு பொழுது தபபதம் அதிரோக்ஷியந்தம் ஏர்வுக்கு தயாராக இருக்கார் பரமேஸ்வரன். அந்த சமயம் நாராயணன் திவ்யமான பிரம்மச்சாரி ரூபத்தில் ஒரு வேஷம் தாங்கி அவன் சகுனு புள்ள என்ன நம்ம அப்பா பேர் சொல்கிறாரு அப்படின்னு அவன் பிரமித்தான். என்னத்துக்காக ஓடுற சொல்ல எனக்கு நான் தெரிஞ்சு இதுனா சிரமணாயாலும் நான் கேட்கலாம்னா சொல்லு இல்லாட்டவன் ஒன்று நிர்பந்தப்படுற அப்படின்னு இப்படி மரியாதையாக பேசக்கூடிய பிரம்மச்சார விஷயத்தில் நாராயணன் பேசினத்தில் மயங்கி போய் நடந்த விஷயத்தை சொன்னான். இதுக்காவா அவர் தலை எதுக்காடுற உன் தலை எங்கே போச்சு அப்படின்னா இது மறந்து தன் தலை வச்சு உடனே அவன் 100 சுக்களாக அந்த தலை வடிச்சு உடனே பரமாத்மா நாராயணன் ரூபத்தில் பரமேஸ்வரனை பார்த்து சொல்கிறான். சாதாரணமாக மகான்களிடத்தில் தப்பு பண்ணால் மீள முடியாது. நீங்கள் மகான்களுக்கே அந்த சக்தி இருக்கும்பொழுது மகாதேவனான மூலத்தில் அபச்சாரப்பட்டு எவன் அவன் மீளுவான்? அவனாக தொலைஞ்சான். அகோதேவ மகாதேவா பாப்போயம் சுயனபாப்பனா ஹதா கோனு மகத்சு ஈஷா ஜந்துர்வை கருதல்மிஷா க்ஷேமி சியாத் கிம் விஸ்வேஷே கதாஸ்கோ ஜெகத். அதற்கு மேலே பர்கு மகர்ஷி அனுப்பிச்சால் மகர்ஷிகளெல்லாம் 1 கோடி. அவர் வந்தார். பிரம்மா ஒன்றும் நமஸ்காரம் பண்ணாமல் நின்னார். புள்ள நமஸ்காரம் பண்ணானே இருக்கானே அப்பா பார்த்துன்னு நினச்சி கோபம் வந்தது. ஆனால் என்ன பண்ணுறது, காலத்தை அனுசரித்து இருக்கணும்னு தன்னுடைய கோபத்தை ஜனத்தினால அணைச்சு ஆத்மயோன்யா வாரினா ஆத்மபூகோணம். நம்ம உபமானங்கள் சம்ஸ்கிருதத்தில் எப்படி கூட்டாகும். இந்த கோபங்கிறது நம்மகிட்ட தான் ஏற்படுது. அந்த கோபத்தை விவேகத்தினால அடக்கின்றார். எப்படி அக்னி வருது ஜலத்திலேருந்து அக்னி வருதுன்னு இருக்குது. ஆனால் அந்த அக்னி ஜலத்தினால அணைச்சுடுறது. அதனால தன்னுடைய கோபத்தை தன்னுடைய விவேகத்தினால தனிச்சு கொண்டு பயமுட்டார். நேர கைலாசம் வந்தார். கைலாசநாசன் பரமேஸ்வரன் இவர் அணைச்சிக்க வந்தார். அப்போ பிருகு மகர்ஷி தொடாதேன்னார். ஏன் தொடாது? நீ ருத்ரபூமியில் வாசம் பண்ணுறேன்னு இப்படி சொன்னோம். அங்கேருந்து தன்னை பரமேஸ்வரன் சூலபாணியாக சூலத்தினால் குத்திரத்துக்காக வந்தபொழுது பார்வதி தேவி தடுத்தார் வேண்டாம் அண்ணன். நேர வைகுண்டம் வந்தார். சுவாமி அழகாக பள்ளி கொண்டிருக்கார். அவனை பார்த்து அந்த காலால் வந்தார். அதீவ கோமலோ தாத்த சரணோதே மகாமுனை. பகவான் தூங்குற எழுந்திருந்து உங்களுடைய சரணம் மிருதுளமானது, என்னுடைய கঠিனமான மார்பலை பார்த்து ஒழிஞ்சுது. அந்த சரணம் எவ்வளவு நோவு இருக்கும் அப்படின்னு சரணத்தை வர்றான். உடனே இந்த இடத்துல திருப்பதியில் மகாலட்சுமி கோபிச்சுக்கிண்டு இங்கே தபஸ் பண்ணால் திருப்பதி மகான் அனுகூலம் பண்ணான்னு கதை காணம் இருக்கும். அதுக்காக உடனே தபஸ் பண்ணுற அம்பாவை பார்க்கணும் இப்படிலாம் சொல்வாள். இங்கே எப்படி சொல்கிறது? இந்த பாகவதம் மற்ற புத்தகங்கள் மாறி இல்லைங்க. இந்த மகாத்மாவான பகவானிடத்தில் கோபம் வந்து லக்ஷ்மி தேவி விலகினாள் இருக்கு அங்கே கதை. ஆனால் இங்கே பகவான் சொல்கிறாள், உங்களுடைய பாதம் பட்டுது மகாலட்சுமி நித்தியவாசம் பண்ணுவள்க. அத்தியாகம் பகவன் லக்ஷ்மியாக ஆசம் ஏகாந்த பாஜனம். என்னை விட்டு விலகாமல் மகாலட்சுமி பிரகாஷ்பான் வந்தார். மகர்ஷி என்ன சொன்னார்? இவர் கோபம் வந்து அடக்கின்றார். பிரம்மா கோபம் வந்து குத்த வந்தார். கோபமே வராமல் கருணையோடு என்னுடைய
சரணத்தை வருடி கொடுத்தான் பிரபு நாராயணன். அதனால் நாராயணன் தான் உத்தம சத்துவகுணமூர்த்தின்னு சொல்கிறோம். எதுக்காக நமக்கு விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணுற லீலை இது. 3 பேரும் ஒன்று தான். ஏன் மாதிரி அதாவது கோபம் வரப்படாது, அதை அடைக்கணும், அதை காட்டிலும் கோபமே வராமல் இருக்கிறது தான் பெருசுன்னு காண்பிக்கிற லீலணும். அதுக்கு 3 பேரும் மாற்றி மாற்றி இந்த மாதிரி காரியங்கள். ஒரு கதையானது பரமேஸ்வரன் மேலே ஊற்றணும், ஒரு கதையில் நாராயணன் மேலே ஊற்றணும், அதை பிரம்மா ஒரு கதையில் மேலே இருக்கணும். ஏகை இவமூர்த்தி விபிதிதாசா சமான்யமேஷம் பிரசமாபரத்துவம்னு காளிதாசன் சொல்லியிருக்கார். மேலே சின்னதுன்னு நினச்சிக்கப்படாது. இது ரெண்டும் பொது. சாமானியம்னா தமிழில் வேறு அர்த்தம், சம்ஸ்கிருத்தில் சாமானியம்னா பொதுவான இது. பரமேஸ்வரன் கட்டப்பட்டவராக இருப்பார், ஒரு சமயம் நாராயணன் கட்டப்பட்டவராக இருப்பார், பிரம்மா கட்டப்பட்டவர். அது 3 பேரும் ஒன்றுதான்னு அழகாக சொல்லியிருக்காங்க. அதை வச்சு போகணும். அதுக்கு இது எதுக்காக கதையில் நம்ம சங்கீத கச்சேரி கேட்டு வர மாட்டோம். அந்த கச்சேரி எப்படி இருந்தது, இந்த கச்சேரி இந்த கம்பேரிசன் கான்ட்ராஸ்ட் பண்ணுறது நமக்கு பிரீதி. அந்த ஜீவ தர்மத்தை அனுசரித்து மும்மூர்த்திகளில் யார் பரிசு என்று சொன்னால் கொஞ்ச நேரம்